வந்து இந்த கெவி திருவிழா நடக்கக்கூடிய அந்த விஷயம் தேர்ல மனசியோட அது உண்மையில உலக நாடுகள்ல ஒரு புதுமையான போற்றி புகழ்ந்து சொல்லப்படுகின்ற அது ஒரு சம்பிரதாயமாக வந்துச்சு. முதல் ஒரு காலொளி போட்டிருப்பேன் மாதங்கள்ல வந்து இந்த கெவி திருவிழா நடக்கக்கூடிய அந்த விஷயம் தேர்ல மாதாவை கொண்டக்கூடிய விடம் இப்ப வழிபாடுகள்லாம் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குது. மிக முக்கியமான பல்வேறுபட்ட விஷயங்கள் இனித்தான் இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வீட்டை ஒவ்வொருத்தரும் வரவேற்கிற அந்த வேளையில வந்து ஒவ்வொருத்தரும் வெடி போட்டு கொண்டாடிச்சிடும். அதை விட வந்து பெரிய அளவில் இந்த வழிபாடுகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு பிரம்மாண்டமான முறையில் இந்த வெடிகள்லாம் போட்டு சந்தோஷமாக இந்த வழிபாடு நிறைய மக்கள் பின்னுக்கு முன்னுக்குமே வந்து கொண்டே இருக்கிறோம். வழிபாட்டத்தில் இன்னும் அதிகமான ஆட்கள் இருக்கிறோம் என்றதான் முக்கியமான விஷயம். இந்த காணொலியில் இப்ப இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்து பதிவு செய்யறேன். அப்போது நாங்க வரைக்கும் இருந்த கூட்டத்தை விட பெரிய கூட்டம். திருவிழா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வழிபாடு நடக்கும். அதனால இன்னும் நிறைய மக்கள் போக்குவரத்து எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் நிறைந்த மக்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கிறது. திருவிழா நடக்கிறது நற்கண்ண விழா. இது புனித தோமையார் ஆலயத்திலிருந்து தேர் பவுனியா புனித லூர்தனை எடுத்து வரப்பட்டு இங்கே திருவிழாவும் திருப்பலியும் நடக்கும். திருவிழாவில் நற்கண்ண திருவிழாவும் திருப்பலியும் நடக்கும். இந்த இதுல கொஞ்சம் அந்த தூர இடத்துல இருந்து வர்றபடியா, அதாவது தோமையார் ஆலயத்திலேருந்து இங்கே மட்டும் வர்றபடியா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறதோட மக்களுடைய வேண்டுதலை லூர்தனை நிறைவேற்றி இருக்கிறார். அதோட எல்லாரும் அநேகமானாக்கள் மாதல் மட்டுமல்ல இளவாள மரக்கோட்டை சேர்ந்த அனைவரும் இந்த மாதாவில் அதிக பக்தியோடு இருக்கிறதால இது ஒரு ஃபேமஸான கோயிலாக இருக்கு. அது ஒரு சம்பிரதாயமாக வந்துச்சு. அதில் அது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. நாளை காலமாக திருவிழா திருப்பி அது உண்மையில உலக நாடுகளில் ஒரு புதுமையான மாதாவாக தான் இவ இருக்கலாம். இது வாழ்வதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. மான்கள் போல ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித லூர்து அன்னைக்கு நாங்கள் விழா எடுப்பதற்காக ஆன்மீக ரீதியில் எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். 20 ஆண்டுகள் சென்றாலும் அதே உயிருள்ள உயிர்ப்பின் மாறாத கிறிஸ்தவமாக எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவுடன் அங்கே துணிகளால் சுற்றி ஜீவன தொட்டியிலே கிடத்தினார்.
அண்டவும் பாரமுமாக வீற்றிருக்கிற இந்த ஆண்டவர் தங்கள் மத்தியிலே எழுந்தருளி வலம் வந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களை காக்கிற ஆண்டவர் எங்களோடு இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கின்றார் அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து சொல்லப்படுகின்ற இந்த ஆர்ப்பரிப்பிலே ஒருவித மனத்தோடு பங்கு பெற்றுவோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கின்றோம். இயேசுவே அன்பின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே குணமளிக்கும் குமாரனே, ஒவ்வொரு நோயாளியையும் குணப்படுத்தியருளும். இயேசுவே நன்மையின் நாயகனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிய. இயேசுவே இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிர. இயேசுவே பாவிகளின் அடைக்கலமே, எங்கள் பங்கு மக்களை ஆசீர்வதிய. இப்போது வந்த இறுதி குரு திருப்பதியை சிறப்பித்த அனைத்து குழுக்களுக்கும் நன்றிகளை கூறுகின்றோம். என்னது கிடைக்கிறது? பிள்ளைய கூட்டின்னு வர வயசுல என்ன செய்றீங்க? மனசியோட வந்துட்டு கதை வைக்கிறீங்க என்ன? சரி சரி பாப்பமா, இப்படியே போடுவேண்ணா. அடிக்காடியே கீழே படிக்க அடிவடா அது போலடா.
இவ்வளவு வெடி பக்கம் வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவும் தொடர்ந்து வெடிக்க விடப்பட போகுது. ஆள்ட விளையாட்டு. நீங்கள் இந்த இடத்தில் உங்களுடைய நேர்த்திகளை அன்னைக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றோம். கவனத்தோடு செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர் யாரென்று ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்துக் கொள்ளுங்கள்.